வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phonerna Tamil. Okay, welcome back. First news. Welcome back. First news க்கு பார்த்தோம்னா Welcome back, God, welcome back. Oppo Reno 12 series இருக்கா அதோட டிசைன் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அபிஷியலா. நேத்தி வந்து Oppo Reno 12 series பத்தி பார்த்திருந்தோம். டிசைன் வந்து எப்படி இருக்கு அப்படினா அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட Samsung மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்காங்க பாத்தியா இவங்க. Samsung இப்படி தான் இருக்கு சில. ஆமாமா. ஆனா உனக்கு ஒன்னு தெரியல வச்சா இந்த டிசைன் Reno 3 Reno 4 லயே இருக்கு வச்சானா. Reno 3 Reno 4 அப்பயே இப்படி தான் இருந்தது. ஆனா என்ன ப்ராசஸர் மட்டும் கேவலமா இருந்தது. இதுல வந்து Dimensity 8250 அப்படினு சொல்லிருக்காங்க. அப்பயும் MediaTekன்னு இருந்தது. இப்போ Dimensity-ன்னு இருக்கு அவ்வளவுதான். இப்போ வந்து இந்தியாக்கு கண்டிப்பா இது வராது ப்ராசஸர். இதே டிசைன் தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். ப்ராசஸர் ஏதாவது டம்மியா. இந்தியாக்கு Sony வருமா வச்சா? இந்தியாக்கு Sonyலாம் வராது. என்ன மாடு வாசல்ல சாணி போடும். சோ இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே டிசைன் தான் இருக்கு. இது வந்து Reno 12, இது வந்து 12 Pro. ரெண்டுமே இது. சரி, என்ன ஆப்டிங் பண்ணிடலாமா வச்சா? வந்து கிட்டத்தட்ட நல்லா இருக்குமா? நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்குமா? எது? பீட்டா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிக்சல். இதுல எப்படி இதுல பண்ணலாமா? பண்ணலாம் தாராளமா. ஆமா. ஓகே போட்டேன். அவன் டிவைஸ் என்ரோல்ட் பீட்டா வரும் இனிமே. அவ்வளவுதான், ரியல் டைம்ல எனக்கு வெதர் அப்டேட் வரும்டா. அதான் சூரியன் உதயமானா உடனே வாமாக ஆரம்பிச்சிரும். நல்ல நண்பகல்ல பார்த்தா நல்லா சூடா இருக்கும். ரியல் வேர்ல்டுல எனக்கு அப்படியே வெதர் அப்டேட் வரும். இப்ப மழை பெஞ்சது இல்ல காலையில எல்லாம், அப்பெல்லாம் சில்லுன்னு இருந்துச்சு. சரி, Android 15 பீட்டா நத்திங் 2A போய் விட்டுருக்காங்க. 2க்கு எங்கன்னு கேட்டா 2லாம் கம்முன்னு இருங்க. லேட்டஸ்ட் ஃபோன் 2A தான். 2 ஆக்சுவலா ஸ்டேபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? என்ன ஸ்டேபிளா அது எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு இல்ல. ஆக்சுவலா ப்ராப்ளம் என்னன்னா நத்திங் ஃபோன் 2 யூசர் சொல்லி என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா 8+ Gen 1 நல்லா இருக்கு, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் என்னத்துக்கு பேக்ரவுண்ட்ல என்ன டாஸ்க் ரன் ஆகுதுன்னு தெரியல, பேட்டரி டக்குன்னு இறங்குது. ஆனா கேம் ஆடும்போது ஸ்டட்டர் ஆகுது அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் பேட்டரி நல்லா இருக்கு ஆனா கேம் ஆடினா ஸ்டட்டர் ஆகுதுங்கிறாங்க. ஒரு த்ராட்டில் ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்களா? டவுன் த்ராட்டில் பண்ணிருக்கோம். ஏன்னா உண்மையை சொல்றேன், 2A லான்ச் ஆயிருக்குல்ல, நிறைய பேர் அதை வாங்கணும். இப்போ அந்த 2A அவுடேட் ஆன உடனே 3 வரும்போது 3 வந்து நல்லா ஆகிட்டு 2A இது பண்ணிடுவாங்க. ஆமா, அதான் ஸ்ட்ராட்டஜி. வாங்கணும்ல, எது சும்மா என்ன ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக மேனுஃபேக்சர் பண்றோம். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எங்க போனை ஒப்சலீட் ஆகிட்டே இருக்கும். அப்டேட் கொடுத்து அதே அப்டேட்டும் வராது, ஒண்ணுமே வராது. சரி, iQOO 12 Vivo X100 இது ரெண்டுத்துக்கும் வந்து Android 15 பீட்டா வந்திருக்கு. ஓகே. அதுக்கடுத்து OnePlusல வந்து OnePlus 12 OnePlus Open இது ரெண்டுத்துக்கும் வந்திருக்கு. அதுக்கடுத்து நத்திங்ல வந்து 2A மட்டும் தான் வந்திருக்கு. அது ஆல்ரெடி நேத்தியே வந்துருச்சு, முந்தா நேத்தியே வந்துருச்சு. அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவசரப்படுறாங்கப்பா. அது வந்து AOSP இமேஜா தான் அவங்க லிஸ்ட் போட்டுருக்காங்க தெரியுமா? எவ்வளவு இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு லிஸ்ட் போட்டுருக்காங்க. ஆமா, நிறைய ஒர்க் ஆகாதான். ஃபோன் மட்டும் ஒர்க் ஆகாதுன்னு போட்டுருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஆகாது, ஃபேஸ் அன்லாக் ஒர்க் ஆகாது. நத்திங் எக்ஸ் ஆப், வெதர், லான்ச்சர், ரெக்கார்டர், விட்ஜெட்ஸ் இதெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது, எல்லாம் தூக்கிட்டாங்க. அதான் அது AOSP இமேஜ் ஆவச்சா. சும்மா இது ஓபன் இமேஜ் எல்லா இடத்துலயும் கிடக்குது. அதை எடுத்து உள்ளதுக்கு சொல்லி விட்டுருக்காங்க. வேற எதுவும் இல்ல, ஒண்ணுமே இருக்காது. நத்திங்கோட ஃபாண்ட் எதுவுமே இருக்காது. அதுக்கடுத்து Xiaomi 14 13T Pro, Xiaomi Pad 6X Pro 12.4. இப்போதைக்கு Xiaomi 14 மட்டும்தான் இந்தியாவில் இருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து செக் பண்ணலாம். அதுக்கடுத்து ரியல்மி ஃப்ளாஷ் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு ரியல்மி 12 Pro Plusல போட்டுருக்காங்க. பாவம். இப்போ இந்த GT அதுக்கு வராதாமா? அதுக்கு லான்ச் ஆக போகுது. அதுக்கு வராதா? மோஸ்ட்லி லேட்டாக தான் வரும். அவங்க இது வச்சிருப்பாங்க. Android 4 அஃபிஷியல் பீட்டா வரும்போது வரும். சரி, வந்து தள்ளி போட்டு அது பண்ணிருக்கலாம்ல. ஏன் சார் மழை பெஞ்சது தான் தாமதம், எதுக்கு நெட்டு போகுது? why what Jio? அது Jio ஏதோ பிரச்சனை. ஸோ ஹானர்ல Magic 6 Pro, Magic V2 இதுக்கு வருது. டெக்னோலாம் விட்டுருக்காங்க. டெக்னோ கேமன் 30 Proக்குலாம் வருதான். பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. மதிக்க கூட இல்ல. நோக்கியா ஆல்ரெடி போன வருஷமே தூக்கிட்டாங்க லிஸ்ட்ல. இது நோக்கியாக்கு ஆண்ட்ராய்டு பீட்டா கிடையாது. முன்னாடி ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்துருந்துச்சு நோக்கியா ஃபோன்ஸ்க்கு. இப்போ ஏன் கொடுக்கறது இல்ல அப்படின்னா நோக்கியாக்கு இல்ல ஃபோன். ரெண்டு ரீசன்ரா. HMD ஆயிடுச்சு. ஒன்னு ஸ்டெபிலிட்டி, அது ஒன்னு. செகண்ட் என்னன்னா யூனி சாக்குக்கு இதெல்லாம் இல்ல இப்போதைக்கு. சாக்கு பைக்கு இதெல்லாம் இல்ல.
அடுத்து லெனோவோ, இது நம்மளுக்கு இல்லை, லெனோவோ டேபா ஷார்ப்பு. அதுக்கப்புறம் ஓப்போ ஃபைண்ட் X7 வந்து ஆக்சுவலாக குளோபலுக்கு வருமா இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், சைனாக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கடுத்து கூகுள் ஐஓவில் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே. தெஃப்ட் டிடெக்ஷன் பார்த்தியா இல்லையா? ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ரைவேட் டெஸ்ட் பண்ணோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ புதுசாக வந்து நம்ம லாக்டு ஆப்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்பேஸ்னு ஒரு இடத்துல தனியாக வந்துடுது. இப்போ இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் இந்த இது வரும். சில ஆப்ஸ்லாம் வந்து ப்ரைவேட் அப்படியே அந்த ஆப்லாம் ஆக்சஸே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதுதான் ஆல்ரெடி OnePlus எல்லா சைனீஸ் மொபைல்லையும் இருக்கு. அது இப்போ ஹைட் இல்ல, ப்ரொடெக்ட். அங்க தனியா ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ஆப்ஸ் மட்டும் இருக்கும். அந்த ஆப்ஸ் தெரியும், தனி ஸ்பேஸ் மாதிரில. அது நம்ம செக்யூர் ஃபோல்டர் இருக்குல சாம்சங்ல, அந்த மாதிரி ஹைட் ஆப்ஸ் மாதிரி. அது வந்து அபிஷியலா இப்போ கொண்டு வராங்க பிக்சல்ல. தெஃப்ட் டிடெக்ஷன் தான் வேற லெவல்ல இருக்கு. நீ வந்து யாராவது உன் போனை திருடிட்டு ஓடுறதா அது கண்டுபிடிச்சிச்சுன்னா போன் வந்து அப்படியே இதுவாயிடுமா, ஜம்ப் அடிச்சு டிரான்ஸ்ஃபார்மரா மாதிரி அங்க ஓடி வந்து நம்ம கிட்ட வந்துரும். போன் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சில இதெல்லாம் வந்து லாக் ஆயிடும். கடைசியில் என்ன வந்துருமா, இதை இனிஷியலா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எல்லா சினாரியோஸையும் டெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, லொகேஷனும் நம்ம சரியா ஆன் பண்ணி வச்சிருக்க மாட்டோம், நம்ம ரன்னிங் எடுத்துட்டு போயிருவோம், அது லாக் ஆயிடும். லாக் ஆயிட்டு ரன்னிங் எடுக்கும்போது நம்ம கிட்ட தானே இருக்கும் ஃபோனை. இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு ஓடுற மாதிரி இருந்தா அப்படின்னு அது எப்படியோ டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு. அது எப்படி வச்சேன்? இப்போ சப்போஸ் ஒரு குழந்தை இப்போ வச்சிருக்கு ஃபோனை, குழந்தை எடுத்துட்டு ஓடுதா? எடுத்துட்டு குழந்தைகிட்ட இருந்து ஓடுறோம். கசின்ஸ் சிஸ்டர் பிரதர் இருக்காங்க அப்படின்னா எடுத்துட்டு ஓடுவாங்கல்ல. அதான் அந்த மாதிரி ஓடும்போது என்னால லாக் ஆயிடும்டா, ப்ரொடெக்ட் பண்ணுவோம். டேட்டா லாக் ஆயிடும். திருப்பியும் நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல பாஸ்வேர்ட் ஏதாவது போட்டா அது வந்து ஆன் ஆயிடும். அந்த மாதிரி இவ்வளவுதானா? இது ஆவுனா சிஸ்டம் இஷ்யூஸ்லயே அடிக்கடி அதுவே லாக் ஆகிக்குது, எதுனே தெரியாது ஆண்ட்ராய்டு. அடுத்தது ஆஃப்லைன் டிவைஸ் லாக்னு ஒன்று இருக்கு தனியா. ஸோ ரொம்ப நேரம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுவாயிடும் அப்படின்னு போட்டிருக்கா. ஆஃப்லைன் டிவைஸ் இஸ் லாக்டு ஃபார் சம் டைம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஃபைனான்ஷியல் பர்சனல் டேட்டா வந்து அதான் ஆஃப்லைனில் இப்போ நைட்டு எல்லாத்தையும் ஏர்ப்ளைன் மோடில் போட்டு ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணாமே இருந்தா. சில பேர் வந்து ஸ்டாண்ட் பைலேயே அப்படியே வச்சிருப்பாங்களே, எதுவுமே யூஸ் பண்ணாமல். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டாவில் வருமா இல்லாட்டி அது பின் போட்டால் தான் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கும் பின்னும் இருக்கும், நீங்கள் என்ன வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. புரியுதா தெரிஞ்சுதா? அதாவது ரியல் டைம் ப்ரொடெக்ஷனு, ஆப் பிஹேவியர் இது பண்ணி சஸ்பெக்டட். இது RCS வந்து ஜப்பானில் வந்திருக்கு. கூகுள் வாலெட் இந்தியாவுக்கு இல்லை, இது வந்து US ஒன்லி. கூகுள் மேப்ஸில் வந்து ஏஆர் கண்டென்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ சிங்கப்பூர், பாரிஸு இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி பிளாட்ஃபார்மில் வந்து வருதான். கூகுளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கார்ஸில் இன்னும் நிறையா வருதான். மேக்ஸ், பீகாக்கு அதெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு, அதுவும் US தான். கூகுள் கேஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோமோட்டிவ் OSல வந்து இப்போ வருதான். ரிவியனுக்கு வருது. ஸோ இது வந்து US கார் தான். ஸோ கூகுள் டிவியில் வந்து இப்போ ஜெமினை சப்போர்ட்டோட AI ஜென்ரேட்டட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்குமா, டிவி ஹோம் ஸ்க்ரீனு அதெல்லாம். வேற ஒரு ஃபைலில் வந்து பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. ஸோ 20% லெஸ் பவர் கன்சம்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் OnePlus, ஓப்போ, ஷைமி இவங்களுக்குலாம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த வேற வைஃபை. ஓகே. 2 years அப்டேட்ல OnePlus வச்சுருக்கு. OnePlus வாட்சுக்கு அப்டேட் இருக்கு. யூஸ்ஃபுல்லாக ஃபீச்சர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் அந்த ஆப்பை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். விடு, 25,000 ரூபாய்க்கு எல்லாத்தையும் கொடுக்க ட்ரை பண்ண அவனை குறை சொல்கிறதுக்கு பதில் நம்ம முதல்ல இந்த CMF போட்டு வெளுத்துட்டு வரலாம். CMFலாம் நீங்கள் ஆப் ஈக்கோ சிஸ்டம் அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, ஒன்றுமே இல்லை. நான் முதல்லேருந்தே சொல்கிறேன், அது ஒரு வாட்ச்னே சொல்லாதேன்னு. நல்ல வாட்ச். ஒண்ணுமே வெள்ளையும் எடுக்க முடியாது, டேட்டாவை CMFலேருந்து வெள்ளையும் எடுக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஒண்ணுமே. அதனாலதான் இப்போ அந்த போனை வந்து இந்த போன்ல அதை பேர் பண்ணி யூஸ் பண்றோம். CMF செக்யூர்டா இருக்கட்டும் இல்லையா? இப்போ ரீசெண்டா அப்டேட்ல வந்து பாரோமீட்டர் ஆப் அண்ட் ரிலாக்ஸ் ஆப் இல்லங்க, ரொம்ப தேவைங்க, எல்லாரும் ரொம்ப தேவை. இல்ல வாட்ஸ்அப் வந்திருக்காது. நத்திங்க்கு விக்கி எப்படி பேசுறான் அப்படிங்கறது சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக இந்த போன் எடுத்துட்டு வந்திருக்கான். வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு இருக்கான்ல நத்திங்காக, அதனால வாழைப்பழ போன். ஓகேயா? ஓகே. அதுக்கு அடுத்து ஃபாஸ்ட் பேர் வந்து 1 பில்லியன் வந்து கிராஸ் பண்ணியிருக்கான். ஸோ சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குது கூகுள் ஃபாஸ்ட் பேர். அது ஒரு சில சமயம் பயமா இருக்கு வச்சா. நம்ம வந்து ஆஃபீஸில் நீ இருக்க ஒரு 400 பேர் இருக்காங்கன்னும் போது நீ ஹெட்ஃபோன்ஸ் ஓப்பன் பண்ணு, ஏன் இருக்கிற எல்லாரும் ஃபோன்லேயும் வேக் ஆகி அவங்க எல்லாரும் ஆன் பண்ணிடுறாங்க. என்னத்த ஃபாஸ்ட் பேரோ. யூஸ்வலாக இவங்க வந்து இதோட அக்கௌண்ட்டோட சிங்க் பண்ணியிருக்கணும். இவங்க அக்கௌண்ட்டோட சிங்க் பண்ணுறாங்க, ஆனாலும் மற்ற இதுக்கு தெரியுதுன்னா அப்போது அது ஓப்பன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது பெரிய பிரச்சனை. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணதுமே ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் பாப்பாகுது, பிசிக் பிசிக் பிசிக். இதே தான் ஆப்பிளுக்கும்.
சுற்றி யாராவது ஐஃபோன் வச்சுருந்தாங்கன்னு வையன், எல்லா இதுலேயுமே போயிட்டு யாராவது ஒருத்தன் ஐபாட் ப்ரோ ஓப்பன் பண்ணானா முடிஞ்சது, எல்லாருக்கும் காட்டும். யாராவது கிளிக் பண்ணி பேர் பண்ணிட்டு வைங்க. அப்புறம் பேர் ஆகிடுமா? பின்ன பேர் ஆகாமல் அதுக்கு தானே அந்த ஆப்ஷனே வச்சுருக்கான், குவிக் பேர். ஓகேடா. அடுத்தது ஆஸ்க் ஃபோட்டோஸ் ஜெமினை. இது வந்து வந்திருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நேற்று பேசியிருந்தோம் இதை பற்றி. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லேயே வந்து கேள்வி கேட்கலாம், ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணி வந்து ஜெமினை வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு. கொஷின் பேஸ்ட் அசிஸ்டன்ட் இருக்குமா. ஸோ ஆஸ்க் ஃபோட்டோஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர் தான். ஸோ ஸ்லோவாக ரோல் அவுட் ஆகுது. அடுத்து ஜென்ரேட்டிவ் ஏஐ சர்ச்சில் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து வந்துருச்சு. எக்ஸ்பேண்டட் ஓவர் வியூஸ் வந்திருக்கு. அப்புறம் என்ஹான்ஸ்டு பிளானிங்கு, ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸு. ஸோ இதெல்லாம் வந்து டெமோ பண்ணி காமிச்சாங்க. நிறைய யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்துருக்கு. அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணணும். நிறைய யூஸ் பண்ணால் தான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது. பாதி இந்தியாவுக்கு வர போகிறது கிடையாது. இல்லை இது வந்து ஜெமினை தானே. ஜெமினை எல்லா இடத்துலையும் இருப்பாரா? நம்ம ஜெமினை இடத்துலையுமே இருக்கு. அது ஓகே, ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்போம் இந்தியாவுக்கு அப்படின்னு. இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தால் எப்படி வேலை செய்யும்? நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு நம்ம அசர்ற மாதிரி பதில் சொல்றது அது வேலை. காம்ப்ளெக்ஸ் क्वेश्चंस கூட வந்து அது ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடுது. எப்படி சாகிறதுன்னா இருக்கலே ஈஸியா ஆப்ஷன் சொல்ல உடனே செத்துருவான். லாரி வருதா நடுவு போய் நிறுத்து. ஓகே பாஸ், ஜெமினியோட போயிடுவானுங்க. ஆர்கனைஸ்ட் ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறமா வீடியோ அசிஸ்டன்ட். இது பார்த்தீங்களா இல்லையா? தனியாக வந்து வீடியோ அசிஸ்டன்ட் வந்து இதுவாகுது. இது ஏன் வந்து நிற்க மாட்டேங்குது அப்படின்ட்டு வீடியோ மாதிரி எடுத்து அமிச்சா அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுது ஜெமினை. இது ஏன் வந்து நிற்க மாட்டேங்குது, இது உடஞ்சிருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டால் நான் உடஞ்ச பைப்பை வீடியோ எடுத்து அமிச்சா அது அப்படியே ரிப்ளை பண்ணும், எதனால இது உடஞ்சிருக்கு அந்த மாதிரி. இந்த உடஞ்ச பைப்பை எப்படி ஓட்டலாம் அந்த மாதிரி. இப்போ காரில் போயிட்டு இருக்கோம், ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், பிரேக் பிடிக்கல, உடனே வீடியோ எடுத்துட்டு அனுப்புனா எப்படி பிரேக் பிடிக்கணும்னா கீழே இருக்கும் ஒரு பிரேக் போய் பிடி. நாய் அது பிடிக்கலன்னு தானே உனக்கு அனுப்புனேன். நல்லா அழுதுனா மங்கி அப்படின்னு. அது ஆமா, இது ரெசிஸ்டன் இருக்கு பாரு. வீடியோ சர்ச் ஃபங்க்ஷன் சர்ச் லேப்ஸ் இன் இங்கிலீஷ் இன் யூஎஸ். யூஎஸ்ல மட்டும் தான் எல்லாம் வரும். ஆல்ரெடி கூகுள் ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஎஸ்ல தான் இருக்கு. அப்படின்னா பாதி பேர் முடிச்சு விட்டுருவானுங்க அந்த ஃபீச்சரையே. வேற மாதிரி ஆயிடும். ஜெமினி வந்து அப்புறம் வேற மாதிரி சுத்திட்டு இருக்கும். ஜெமினி வேற மாதிரி சுத்திட்டு இருக்கும். என்னடா இது யூஎஸ்ல ஜெமினி எப்படி இருக்குன்னு பார்த்தா ஜெமினி நார்மலா வேலை செய்யும். இங்க பார்த்தா ஜெமினி நான் தான்டா அப்படின்னு சுத்திட்டு இருக்கோம். லோக்கல்ல டேட்டா பேஸ் தனியா வச்சிருக்கிறேன், யாருக்கு வேணுமோ எப்போ வேணுமோ அப்படி எடுத்து உருவி விட்டான்னு வை அப்படின்னும். என்னடா இது நம்ம வெர்ஷன் ஜெமினியே இல்லையே. அது அந்த வீடியோ பாத்தியா? வந்து பாயிண்ட் பண்ணி கேக்குறாங்க, அப்படியே லைவா வந்து ஆன்சர் பண்ணுங்க. ராபிட்ல பார்த்தல வச்சா, ராபிட் R1ல இருக்குமே பின்னாடி அந்த கேமரா வந்து அதே மாதிரி வீடியோல இது பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, ஒரு 7 வருஷம் முன்னாடியே இந்த மாதிரி கூகுள் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சாலிட் ரேடார்லாம் யூஸ் பண்றாங்க, அதுக்கு நேரா கேமரால என்ன காமிச்சாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும்னு அப்பயே பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ பொறுமையா வந்து அப்படியே சீம்லெஸ்ஸா இருக்கு. இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதை வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கு. நீங்க எங்க பாயிண்ட் பண்றீங்களோ அதை பார்த்து உடனே வந்து அப்லோட் பண்ணி அதோட இது வந்து எடுக்குது. அவ்வளோதான். இது எந்த ஏரியாங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படியே லைவா வந்து இது பண்ணி லைவா சொல்லுது. அதை மற்ற இதோட மேட்ச் பண்ணி அங்கேருந்து டேட்டா எடுத்து உங்களுக்கு சொல்லும். அப்படியே இப்போ நான் மூத்த போயிட்டு இது என்ன இடம் கேட்டால் சொல்லுங்க, பாத்ரூம்னு சொல்லும், வேற என்ன பப்ளிக் பாத்ரூம் அப்படின்னு சொல்லும். அடுத்தது ரியல்மி பட்ஸ் Air 6 வந்து இந்தியா லான்ச் ஆகுது May 22. ரியல்மி 60 அந்த GT60யோட சேர்ந்து இவங்க தான் இந்தியாஸ் ஒன்லி ஹைரஸ் சர்டிஃபைட் TWS இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ ப்ரைஸ் தான்? சைனாவில் வந்து இது 3000 ரூபா, இந்தியாவில் வந்து இப்போ 3500 ரூபா 4000 ரூபா 5000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி விலை அதிகமாக இருக்கும். 5000 ரூபாய்க்கு இது இருந்ததுன்னா ஆல்ரெடி நம்ம OnePlus டூவல் டிரைவர்ஸில் இவங்க வந்து என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னா ஹைரஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கான். அது தவிர 6 மைக் ENC வந்து இந்த பட்ஜெட்டில் யாருக்கிட்டையுமே இல்லையா. நிஜமா இந்த போட் இவெல்லாம் வச்சிருப்பானுங்களே, இவங்க கேட்டால் இல்லைன்னு. போட் கிட்ட 16 மைக்கே இருக்குடா. 16 மைக்கா? ஆமாம் ஆமாம், ஆனால் அது 4 ஹெட்செட் வேணுமா. அதுக்கு அடுத்தது லார்ஜஸ்ட் இந்த செக்மெண்ட்னு போட்டு 12.4 mm டிரைவர்ஸில் வந்து இந்த செக்மெண்ட்ல யாருக்குமே இல்லை. லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு சைடில் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பெரிய லாரி 32 டயரோட காமிச்சு இது இப்படி இருக்கும் பார்த்துக்க. 50 dB ANC வந்து இந்தியாஸ் டீப்பஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டில் வந்து யாருக்கிட்டையுமே இல்லை 50 dB ANC. 55 மில்லிசெகண்ட்ஸ்க்குலாம் யாரும் சொல்லல, ஏன்னா நிறைய பேர் இந்த 44 மில்லிசெகண்ட்லாம் சுற்றி. ஆக்சுவலாக 2-3 வருஷம் முன்னாடியே வந்து நெக் பேண்ட்லேயும் சரி, அதே மாதிரி இந்த சைனீஸ் ரீபிராண்டட் இதில் வந்து 35லாம் பார்த்தேன்டா. லோ லேட்டன்சி, அந்த லோ லேட்டன்சி ஓகே. இந்த டிபிலாம் பார்த்தா வாங்குறாங்க எல்லாரும். டிபி வந்து பெட்டரா இருக்கு,
45 dB இந்த வேஸ்ட் அப்படிலாம் சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இவங்க கொடுக்குற ஹைப் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம காதே கேட்காது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா ரியாலிட்டி அது கிடையாது அப்படிங்கிறது வாங்கினதுக்கு அப்புறம் தெரியும். நிறைய பேர் வந்து எனக்கு ஏஎன்சி வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க டெலிகிராம்ல. என்ன ப்ரோ சொல்றீங்க? இல்ல எனக்கு சைடில் இருக்கிற சவுண்ட்லாம் கேட்க தான் ப்ரோ செய்யுது. இல்ல ஃபேன் உங்க ரூம்ல ஓடுது அது கேட்கல தானே அப்படின்னு கேட்கும்போது தான் ஆமா அது கேட்கல, அதுதான் ஏஎன்சி. நீங்க ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க. நீங்க 100 dB போட்டால் தான் டிராஃபிக் நியூஸ்லாம் கேட்காது. அதெல்லாம் போட்டா 120 dB வச்சா அதை அடைச்சோம். அதுதான் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். 120 dB அப்பதான் வந்து 200 dB போட்டு அவ்வளவுதான் வேக்யூம் கிரியேட் ஆகி வெடிச்சிடும் உடம்பு. ரைட்டு. அடுத்தது எல்ஜி நேத்தி வந்து ஓஎல்இடி ஏஐ QNED ஏஐ அதெல்லாம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க டெல்லியில ஒரு ஈவென்ட்ல. ஒருத்தரும் வாங்க போறது கிடையாது. இல்ல ரொம்ப சீப்பா இருந்தது. 20 லட்சம் ரூபாய் ஜஸ்ட் லாக்ஸ் கணக்குல தான் இருக்கு. ஆமா இருக்கே 63000 ரூபாய்க்குலாம் இருக்கு. 63000 ரூபாய்க்கு இருக்கு. 63000 ரூபாய்க்கு 75 இன்ச்சா? 75 கிடையாது, 43ல இருந்து 75 ஸ்டார்டிங் பிரைஸ். 43 இன்ச் வந்து 63000 ரூபாய். எல்ஜி உங்களுக்கு 75ன்னு போனோம்னா அது ஒரு 4 லட்சம் சொல்லுவான். ஆமா ஈவோ சீரிஸ்ல வந்து 4K 144 Hz இருக்கான். HDMI 2.1 அந்த G-Sync compatibility, WebOS 11.1.2 சரவுண்ட் சவுண்ட் இருக்கு. 55 இன்ச் 20 லட்சமாடா? ஆமா அதெல்லாம் இது அவங்களோட ஈவோ சீரிஸ்ல எப்பயுமே ஈவோ சீரிஸ். எங்க சிஓ வீட்ல இருக்கிறதே இருக்காது என்ன மாதிரி இல்லடா இருக்கு. என்னடா இது 20 லட்சம் ரூபாய்? அத பாரு WebOS இருக்குல 5 years சாஃப்ட்வேர் அப்டேட் தராங்களா டிவிக்கு. 5 years எல்ஜி இயர்ஸ் வரைக்கும் முதல்ல கம்பெனி இருக்கான்னு பாருங்க. கம்பெனி எல்லாம் இருக்கும். செம செழிப்பா இருக்காங்க. ஹோம் அப்ளையன்ஸ் எல்ஜி எத்தனை பேர் வாங்குறாங்க? அந்த ஹோம் அப்ளையன்ஸ்ல சூப்பரா இருக்கு. அவங்களோட மேஜிக் ரிமோட்டே இன்னும் யாரும் உருப்படியா அந்த அளவுக்கு பண்ணலடா. ஈஸி. எஸ். ஆனா ஃப்ரிட்ஜ் அந்த அளவுக்கு இல்லன்னு நான் 2-3 பேர் பார்த்தேன். எல்ஜி ஃப்ரிட்ஜா நல்லா இருக்கு. கம்ப்ரஸர் 2 வருஷத்துலயே போயிடுச்சு அப்படின்ட்டு யாராவது பார்த்தேன். அதே மாதிரி ஏசியும் எல்ஜி இருக்கு. எல்ஜி சாம்சங் ஏசி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் எப்பயும் இந்த ஜெனரல் ஏர் கண்டிஷனர்ஸ் அஸ் வெல் அஸ் டைக்கின் இவங்க தான். ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 64000. நீங்க என்ன ஹை எண்ட் டிவைஸ்? இது வந்து 1 லட்சம். நீங்க புல்லட் 2 லட்சம். G4 தான் அந்த G சீரிஸ் இருக்குல்ல அதுதான் அவங்களோட டாப் எண்ட். நிறைய பேர் வாங்குவாங்க. G4 C4 நிறைய பேர் வாங்குவாங்க. ஆடா பாவி இப்போதான் அந்த முக்கியமான நியூஸே வருதாடா இப்பயா? சோனி இது வந்து இந்தியாவுக்கு வராது, தயவு செஞ்சு கேட்காதீங்க. இந்தியா லான்ச் டேட்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் சோனி இந்தியா விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு தெரியாம இந்தியா திருப்பி வரும். சோனி தெரியாம கம்பேக் கொடுப்பாங்க. இல்ல இந்தியாவில் ஆக்சுவலா சோனி இருக்குன்னு எல்லாரும் நம்ப காரணமே இந்த மார்க்கெட் தான். இந்தியாவில் சோனி போனா வித்துக்கிட்டு இருக்கு 1 Mark 3 5 Mark 3. அதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. நீங்க எங்க போய் கேட்பீங்க? போனை வாங்கிடுவீங்க, பார்ட்ஸ் ஏதாவது வேணும்னா ஜப்பான் போனோம். ஒர்க் ஆகல ஃபோர்டு கம்பேக் கொடுத்தாங்கல்ல, கம்பேக் கொடுக்க போறாங்க. ஆமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கும். இல்ல ஆனா நியாயமா பார்த்தா டவுன் கிரேட் கொடுக்கலாம். யார் வாங்குவா சொல்லு? யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ டவுன் கிரேட் யூரோ பிரைஸ் பாரு. கம் இல்ல வெறும் பேக் தான். இப்போ டவுன் கிரேடட். சரி 1.5K இல்ல 2K போவான்னு பார்த்தா 4K ல இருந்து ஃபுல் HD வந்துட்டான். இல்லங்க 120 Hz LTPO இருக்குங்க. LTPO அட்வான்டேஜ் தான். LTPO இருக்குங்க. பிரைட்னஸ் வந்து நாங்க இன்கிரீஸ் பண்ணிருக்கோம். ஆமாமா 1000 ல இருந்து 1300 இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க ஸ்கிரீன். பிராவியா இன்ஜின்லாம் போட்டுருக்கோம். கரெக்ட் தான். 350cc இன்ஜின் இருந்ததுன்னா ஓகே தான். அது அடுத்தது கேமரால வந்து வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்க. இப்போ வந்து 170mm வரைக்கும் டெலிஃபோட்டோ. அது உண்மைதான். இப்போ ஆப்டிகல் ஜூமே அவ்வளோ தூரம் போகும். இல்லை இவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு வச்சு இல்லைன்னு சொல்ல வரல. பட் நிறைய கமெண்ட்ஸ் என்ன பார்த்தேன் தெரியுமா அவங்க ஈவெண்ட் கீழேயே? நான் சோனி வாங்க மெயின் ரீசனே இந்த 4K பேனல் தான்லாம் போடுறாங்க ஒரு சிலர். ஆனா உங்களுக்கு 2K ஓகே, 4K ல 2K போயிருக்கலாம்ல, ஏன் ஃபுல் HD போனாங்கன்னு தெரியல. அதான் எனக்கும் புரியல. மேபி LTPO பேனல் அதுதான் Quad HD தான் எல்லாரும் ஃபிளாக்ஷிப்ல யூஸ் பண்றாங்க. ஆமா இப்போ இவ்வளவு காசு கொடுத்துட்டு மத்தவங்க Quad HD வச்சிருக்கான், எனக்கு ஃபுல் HDனா எங்கேயும் ஓட மாட்டேங்குது. அதனால தான் ஒண்ணுனா கட் பண்ணிட்டு வராங்க. சோ இப்போ அடுத்ததுல HD தான் இருக்கும் பாருங்க. டெலிஃபோட்டோ மேக்ரோ சூப்பரா இருந்துச்சு. அது வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு இது 4 cm ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் தான் அவங்க போட்டுருக்காங்க. ஆனா 4 cm டெலி மேக்ரோன்னும் போது ரொம்ப க்ளோஸ் தானே வாட்ஸா. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஒரு ட்ரைபாட் வச்சு எடுத்தா அந்த மேக்ரோலாம் சூப்பரா எடுக்கலாம், ஹேண்ட் ஹெல்டா எடுக்கும்போது ரொம்ப ஷார்ப்பா இருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ நார்மலே வந்து இப்போ 7x ஜூம் வரைக்கும் போகும். அதுக்கடுத்து ரியல் கேமரா வந்து ஹியூமன் ஸ்கெலிட்டன் ரெகனைஸ் பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி அனிமல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஹியூமன் ஸ்கெலிட்டன் ரெகனைஸ் பண்ற மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ராக்கிங்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம்.
ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான், பார்த்தேன் வீடியோலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஐபி ரேட்டிங்ஸ் வழக்கம் போல் IP65, 68 அதெல்லாம் இருக்குது. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 2 இருக்குது, பேக்கில் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் இருக்குது. அதுக்கடுத்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், 5000 mAh பேட்டரி, சீஸ் சார்ஜிங்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பேட்டரி ஷேரு, வயர்லெஸ் சார்ஜிங். இது என்னது LY Razer அப்படின்னு எதுவும் போட்டிருக்கே, கேம் என்ஹான்சர். ஏதோ கேமிங் பற்றிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. ஆமாமா, இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியா ஃபோனாமே, வேப்பர் சேம்பர் கூலிங்கோட. வேப்பர் சேம்பர் கூலிங் வேறு இருக்குது இது. ஏன் அப்போ இத்தனை வருஷமா வேப்பர் சேம்பர் கூலிங் இல்லாம தான் ஃபோன் விட்டுட்டு இருந்தீங்களாடான்னு. அப்போ கேம் 8 Gen 1 வச்சு விட்டானுங்கடா, அதனால தான் நிறைய பேர் ஹீட் ஆகுதுன்னாங்க. கேம் ஆடும்போதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, த்ராட்லிங் பண்ணிடுவாங்களா? த்ராட்லிங் தான் பண்ணணும், வேற வழி. ஆனா இவ்வளவு நாளா கூலிங் மெக்கானிசமே இல்லாம ஒருத்த வந்து ஃபிளாக்ஷிப் போட்டுட்டு இருந்தான்றதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் அரண்டுட்டேன். என்னது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா? ஏய் இவ்வளவு நாளா எப்படா சமாளிச்சேன்னு இருந்தது. ஏன்னா மற்ற ஃபோன்லாம் கொதிக்கும்டா, அதை கம்பேர் பண்ணா அவன் கூலிங் இருக்குன்னு சொல்லியே கொதிக்கும். இவன் கூலிங் இல்லாமே தான் இத்தனை வருஷமா ஃபோன் விட்டுட்டு இருக்கான்னு போது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ 3 அப்டேட்ஸ் தான், 3 OS அப்டேட்ஸ், 4 years செக்யூரிட்டி இருக்கும். அதுக்கடுத்து ப்ரைஸிங்கு எவ்வளோ, 1399. போன வருஷம் அதே தான், $399, $1,26,000. போன வருஷம் 21:9 4K பேனல் இதெல்லாம் இருந்து 1399, €1,400 ஓகே. இது டிஸ்பிளே எல்லாம் கம்மி பண்ணிட்டு இன்னும் ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் அதே ப்ரைஸ் வச்சுருக்காங்களே. எல்லா காசும் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3 கொடுத்துட்டாங்களா? இருக்கலாம். 8 Gen 3 எல்லாத்தையும் உருவிட்டு ஓடி இருக்கும். அதான் அது உருவிட்டு ஓடி இருக்கும் எல்லாத்தையும். 30 வாட்டுங்கிறதும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லை? 30 வாட் தான். 30 வாட் தான். அடுத்தது Xperia 10 Mark 6. இதுல 20:9 இருக்கு. இதுலயும் ஃபுல் HD பேனல் தான். ஆமா ஆமா. ஆனா பெசல் பாத்தியா, ஏன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஆமா ஆமா. டாப்லயும் பாட்டம்லயும் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அதனால அவ்வளோ பெசல். இன்னும் இந்த 695 தான் இருக்காங்களா? 695 இருந்து வந்து 6 Gen 1 மூவ் ஆயிருக்காங்களாம் இப்போ. அது 695 இருந்து 6 Gen 1 6 Gen 1 வந்து அந்த அளவுக்கு அப்கிரேட் கிடையாது, ஓரளவுக்கு அப்கிரேட், அவ்வளவுதான். அப்கிரேட் சொல்லிக்கிறதுக்கு பேருக்கு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ டிசைன் வந்து பேக்ல ஏதோ பில்டப்லாம் கொடுத்தானுங்களே, செமி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். பேக் பேனல்ல வந்து மேட்டு மில்கி ஒயிட் செமி டிரான்ஸ்பரண்ட் ரெசின் மெட்டீரியல் நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து பாடி வந்து சாஃப்டான இது உங்களுக்கு கிடைக்கும், கிரிப்பு. இதில் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்ன தெரியுமா சார், இந்த சோனி ஃபோன்ஸில் இன்னும் மெமரி எக்ஸ்பென்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மெமரி கார்டு வந்து இதில் கொடுக்குறாங்க. அதில் வந்து மெமரி கார்டு கிடையாது, 256 GB மட்டும் தானே இதில். ஓ அப்படியே, அதுலேயும் உண்டு தானே? அதில் இருக்கா? அதில் உண்டு. எப்பயுமே சோனி. ஆமாம் ஆமாம், ஒரு eSIM, ஒரு நார்மல் சிம்மு. ஆமாம், மெமரி எக்ஸ்பென்ஷன் இருக்கு. ஆமாம் சார், அதான் போட்டு வச்சிருக்கேன். எக்ஸ்பாண்டபிள் அப் டு 1.5 TBக்கு வந்து 1 TB இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, இப்போ வந்து 1.5. அதெல்லாம் வாங்க மாட்டாங்க யாரும், அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. கார்டு இருக்கு. இல்ல ஆக்சுவலா நார்சோல வந்து 1 TB மாடல் 28,000க்கு ஆஃபர் வந்துச்சு. அப்படியா? ஆமா தெரியாது, 28,000க்கு வித்துட்டு இருக்கேன் 1 TB மாடல். டிவிக்கு உண்டான மரியாதை. நீ ஆல்ரெடி போக்கோ X6 எவ்வளோன்னு நினைக்கிற? கார்டு ஆஃபர்லாம் போட்டா 20,000க்கு 512 GB 512 GB போக்கோ X6. சரி, இதோட பிரைசிங் எவ்வளவு தெரியுமா? €399, 36,000. சோனி இது வந்து இதுவும் இந்தியாவுக்கு வராது. யூகேல, யூரோப் அண்ட் யூகேல வந்து ஜூன் 10 சேலுக்கு போகுதுன்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்தது Amazfit Active ZepOS 3.5 அப்டேட் வந்திருக்காமே. ஸோ இதில் அதில் வந்து புதுசாக ஃப்ளோ AI அசிஸ்டன்ட் இருக்குது, என்ஹான்ஸ்டு ஸ்போர்ட்ஸ் மோட்ஸு, இந்த மாதிரி புதுசாக நிறையா வந்திருக்காமே. வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து கிடைக்கும். வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆஃப்லைன் மேப்ஸ் இருக்குன்னு போட்டுருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் ஆஃப்லைன் மேப்ஸ்னா? இதுலயே வந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். T-Rexலாம் எப்படி இருக்கும்னா, ஆல்ரெடி அது ஒரு டேட்டா வந்து எடுத்துக்கும் நம்ம போகும்போது. அந்த டேட்டா வந்து அது திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க எந்த வழியா போறீங்க இது மாதிரி ரிட்டர்ன் நேவிகேஷன் மாதிரி ரூட். இது வந்து மேப்ஸே இருக்குன்னு அவங்க சொல்றானுங்க. ₹12,000 தான் இந்த வாட்ச். 12,000 13,000. இதுல வந்து ஆஃப்லைன் மேப்ஸ் இருக்குமா? அது தவிர வந்து என்ன புது மோட்ஸ், கிளைம்பிங் ஹைக்கிங்காக வந்து அட்வான்ஸ்டு மோட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷனால இப்போ வந்து டைரெக்டாக மெசேஜஸ்க்கு வாய்ஸ்லேருந்தே வந்து பண்ணலாம். டெமோலாம் போட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வாய்ஸ் அதில் இது இருக்குல்ல, அதுலேருந்து வாய்ஸில் நீங்கள் டிக்டேட் பண்ணிங்கன்னா அது அப்படியே ரிப்ளை பண்ணுது. இது கிடையாது, கீபோர்டு இல்லை. ஆமாம், அதெல்லாம் கிடையாது. கீபோர்டுக்கு பதிலாக வாய்ஸ்லேருந்து அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபோன் எடுக்காமலேருந்து இதெல்லாம் பண்ணால் பேட்டரி எவ்வளோ நிற்கும்னு சொல்லியிருக்க மாட்டானே? அதெல்லாம் சொல்லலை, அது சொல்ல மாட்டான். அடுத்த மினி ஆப் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். இன்னும் நிறைய மினி ஆப் இருக்கும். பாடி டெம்பரேச்சர் மானிட்டரிங், பிளட் ப்ரெஷரு, என்வாயன்மெண்டல் குவாலிட்டி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஆல்ரெடி ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கான் அப்டேட். யாராவது கொஞ்சம் ரொம்ப கம்மி பேர் இருப்பீங்க, ஆக்டிவ்லாம் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரில, வேலையை ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சூப்பரே. ரைட்டு, இதெல்லாம் தான் இங்கே நியூஸ். வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். தெரியும் விக்னேஸ்வர், சிவபரணி. சோனி பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது அவளோட நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் தேடி பார்த்துக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சோனி